வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அரியலூர் மெடிக்கல் காலேஜில் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். 2024 எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம், கேட்டகரி வைஸாக எந்தெந்த கேட்டகரி எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, ஆல் இந்தியா கோட்டாவில் எத்தனை சீட் இருக்குது, எந்தெந்த கேட்டகரிக்கு ஆல் இந்தியா கோட்டாவில் கொடுத்துருக்காங்க, 2022 2023 எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சிருக்குது, அதே மாதிரி தமிழ்நாடு கோட்டாவை பொறுத்தவரையில் எத்தனை சீட்டு எந்தெந்த கேட்டகரி கொடுத்துருக்காங்க, 2022 2023 எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சிருக்குது ரவுண்டு 1ல் அப்படிங்கிறத முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். அரியலூர் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் 2023 ஆரம்பிச்சிருக்காங்க. இது 150 சீட்டு ஒரு வருஷத்துக்கு ஃபில் பண்ணுறாங்க. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே தான் அரியலூர் மெடிக்கல் காலேஜ் வருது. மொத்தம் இந்த காலேஜோட பரப்பளவு 27 ஏக்கரு. அரியலூர் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் ஆல் இந்தியா ரேங்க் 323 ரேங்கில் இருக்குது. தமிழ்நாடு ரேங்கை பொறுத்தவரையில் 35வது ரேங்கில் இருக்குது. இது ஆவரேஜாக சராசரியாக ஒரு நாளைக்கு 500 பேஷண்ட் வர்றாங்க. இதில் கூடும் குறையும். ஆவரேஜாக 500 பேஷண்ட் வர்றாங்க. மொத்த பெட்டு 100 பெட்டு இருக்குது. அதே மாதிரி அரியலூர் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் 150 சீட்டை எப்படி பிரித்து கொடுக்குறாங்கன்னா, தமிழ்நாடு கோட்டா 85% கவுன்சிலிங் பண்ணுது. மீதி இருக்க 15% ஆல் இந்தியா கோட்டாவில் போடுறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள 85% ஜெனரல் கோட்டா ஸ்பெஷல் கோட்டான்னு பிரிக்கிறாங்க. ஜெனரல் கோட்டாவை பொறுத்தவரையில் 70.5 92.5% ஜெனரல் கோட்டாவில் போடுறாங்க. மீதி உள்ள ஸ்பெஷல் கோட்டாவை பொறுத்தவரையில் பிடபிள்யூடி ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதெல்லாம் ஸ்பெஷல் கோட்டாவில் உள்ளடங்கும். அதே மாதிரி எவ்வளோ ஃபீஸ் எடுக்கிறாங்க கேட்டகரி வைஸாக, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பொறுத்தவரையில் டியூஷன் ஃபீஸ் அவங்களுக்கு இல்லை. அதர்ஸுக்கு மற்ற எல்லா கம்யூனிட்டிக்கு 6000 ரூபா எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் ஃபீஸ் எல்லாத்துக்கும் 2000 ரூபா தான் எடுக்கிறாங்க எல்லா கேட்டகரிக்கும். லைப்ரரி ஃபீஸ் 1000 ரூபா எடுக்கிறாங்க. மெடிக்கல் டெபாசிட்டை பொறுத்தவரையில் 1000 ரூபா எடுக்கிறாங்க. யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பொறுத்தவரையில் 7473 ரூபா எல்லாத்துக்கும் எடுக்கிறாங்க. இது ஜிஎஸ்டியோடு சேர்த்து தான் இருக்குது. அதே மாதிரி யூனிவர்சிட்டி என்சிசி ஃபீஸ் 10 ரூபா எடுக்கிறாங்க. எல்ஐசி குரூப் இன்சூரன்ஸ் 300 ரூபா எடுக்கிறாங்க எல்லாத்துக்கும். யூத் ரெட் கிராஸ் 100 ரூபா எடுக்கிறாங்க எல்லாத்துக்கும். இதர ஃபீஸ் 100 ரூபா எடுக்கிறாங்க எல்லாத்துக்கும். ஃப்ளாக் டே 100 ரூபா எடுக்கிறாங்க. இப்போ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பொறுத்தவரையில் 12083 ரூபா எடுக்கிறாங்க டோட்டலாக. அதே மாதிரி அதர் கேட்டகரியை பொறுத்தவரையில் 18083 ரூபா எடுக்கிறாங்க. இப்போ அதர்ஸுக்கும் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு வித்தியாசம் டியூஷன் ஃபீஸ் தான். இவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது. அதர்ஸுக்கு 6000 ரூபா டியூஷன் ஃபீஸு. இதுதான் வித்தியாசம். 7.5 பொறுத்தவரையில் எந்த ஃபீஸும் கிடையாது அவங்களுக்கு. அதாவது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸு, மெஸ் பில்லு, ஹாஸ்டல் ஃபீஸு எல்லாமே கவர்மெண்ட்டே பே பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. இப்போ சீட் மெட்ரிக்கை பொறுத்தவரையில் 15% ஆல் இந்தியா கோட்டாவில் ஓப்பன் கேட்டகரிக்கு 9 சீட்டும், ஓப்பன் இடபிள்யூஎஸ்க்கு 1 சீட்டும், எஸ்சிக்கு 4 சீட்டும், எஸ்டிக்கு 2 சீட்டும், ஓபிசிக்கு 6 சீட்டும், மொத்தம் 22 சீட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ரிசர்வேஷனை பொறுத்தவரையில் ஓசிக்கு 37 சீட்டும், பிசிக்கு 31 சீட்டும், பிசிஎம்முக்கு 4 சீட்டும், எம்பிசிக்கு 23 சீட்டும், எஸ்சிக்கு 18 சீட்டும், எஸ்சிஏக்கு 4 சீட்டும், எஸ்டிக்கு 1 சீட்டும், 7.5 பொறுத்தவரையில் 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 128 சீட்டு தமிழ்நாடு கோட்டாவுக்கு ரிசர்வேஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சிருக்குன்னா, 2022 ஜெனரலில் பொறுத்தவரையில் 610 முடிஞ்சிருக்குது. 23 பொறுத்தவரையில் 624 முடிஞ்சிருக்குது. 14 மார்க் டிஃப்ரெண்டில் ரவுண்டு 1ல் முடிஞ்சிருக்குது. ஓபிசியை பொறுத்தவரையில் 608 முடிஞ்சிருக்குது. 2023 பொறுத்தவரையில் 622 முடிஞ்சிருக்கு. 14 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. இடபிள்யூஎஸை பொறுத்தவரை 2022 605 முடிஞ்சிருக்குது. 2023 615 முடிஞ்சிருக்குது. 10 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது.
எஸ்சியை பொறுத்தவரையில் 494 2022, 510 2023, 16 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 454 2022, 474 2023, 20 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. ஜெனரல் பிஹெச்சை பொறுத்தவரையில் 153 முடிஞ்சிருக்கு 2023, 2022 அலாட் பண்ணலை. இப்போ தமிழ்நாடை பார்ப்போம். 7.5 பொறுத்தவரையில் அரியலூரில் ஓசியில் எந்த சீட்டும் போடல 2022, 2023க்கும். பிசியை பொறுத்தவரையில் 2022 283 முடிஞ்சிருக்குது. 2023 பொறுத்தவரையில் 385 முடிஞ்சிருக்குது. 102 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 309 2022, 394 2023, மொத்தம் 85 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்ஐ பொறுத்தவரை 2022 போடலை, 2023 370 முடிஞ்சிருக்குது. எஸ்சியில் 262 2022, 352 2023, 90 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரை 2022 எந்த சீட்டும் போடலை, 2023 பொறுத்தவரை 373 77 முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரை 2022 2023 எந்த சீட்டும் போடலை. இப்போ 92.5% பார்ப்போம். இதில் ஓசியை பொறுத்தவரை 2022 2023 போடலை. பிசியை பொறுத்தவரை 537 2022 முடிஞ்சிருக்குது. 565 2023 முடிஞ்சிருக்குது. 28 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. இது ரவுண்டு 1 கணக்கு தான். எம்பிசியை பொறுத்தவரையில் 504 முடிஞ்சிருக்குது 2022. 2023 பொறுத்தவரை 540 முடிஞ்சிருக்குது. 36 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 511 2022, 551 2023, 40 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரை 415 2022, 461 2023, 46 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏயை பொறுத்தவரை 357 2022, 391 2023, 34 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரை 328 2022, 360 2023, 32 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. இது ரவுண்டு 1 கணக்கு 2022க்கும் 2023 இடையில். இப்போ 2022 2023 ஹையாக தான் ஆகிருக்குது. அதிகமான பிசியை பொறுத்தவரை 28, எம்பிசியை பொறுத்தவரை 36, பிசிஎம்மை பொறுத்தவரை 40, எஸ்சியை பொறுத்தவரை 46, எஸ்சிஏயை பொறுத்தவரை 34, எஸ்டியை பொறுத்தவரை 32 மார்க் டிஃப்ரெண்ட்டு 2022க்கு 2023 இடையில் நடந்திருக்கு. இதை விட ரெண்டாவது ரவுண்டு 3ஆவது ரவுண்டில் கம்மியாக இருக்குது. இப்போ 2ஆவது ரவுண்டு நம்ம எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் ரவுண்டு எடுத்துக்கிட்டு நம்ம இதை பார்த்தோம்னா இதிலேருந்து ஒரு 20 மார்க் ப்ளஸ் இருந்தால் நம்ம அரியலூர் மெடிக்கல் காலேஜை சேஃபாக எடுத்துக்கலாம். சேஃப் ஸ்கோர்னு 2024 நம்ம எதிர்பார்க்கலாம். இது 2022 2023 பொறுத்தவரை நடந்து முடிந்த நிகழ்வுகள். இது இந்த மார்க்கை சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் 24 பொறுத்தவரையில் கொஸ்டின் பேட்டர்ன் ஈஸியாக இருந்தால் இதோட கட் ஆஃப் கூடும். கொஸ்டின் பேட்டர்ன் நம்ம கம்மியாக அதிக கஷ்டமாக இருந்து அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்துட்டால் ஸ்டூடெண்ட்டுக்கு கட் ஆஃப் குறையும். நம்ம 7.5 பொறுத்தவரையில் 102 85 90 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. இது ஆவரேஜாக. இப்போ 400 ப்ளஸ் இருந்தால் எடுத்துக்கிட்டால் அரியலூருக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அரியலூர் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பலாம் 400 ப்ளஸ் மார்க் இருந்தால். அதே மாதிரி ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் 14 மார்க்கு 10 மார்க் 16 20 மார்க் டிஃப்ரெண்ட்டில் தான் இதில் முடிஞ்சிருக்கு 2022. இதில் அதிகமான வித்தியாசங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதனால் இது ஃபஸ்ட் ரவுண்டு கணக்கு எடுத்துக்கிட்டு இதுலேருந்து ஒரு 10 மார்க்கு அதிகம் இருந்தால் நம்ம அரியலூர் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம சேனலில் தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் எல்லா காலேஜையும் போட்டிருக்கோம். கட் ஆஃபு எம்எம்சி, ஸ்டான்லி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, அதே மாதிரி கோயம்புத்தூர், இஎஸ்ஐ எல்லா காலேஜோட கட் ஆஃபையும் போட்டிருக்கோம். அதை பார்த்துக்கிடுங்க. வேறு ஏதாவது காலேஜ் போடணுன்னா நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனே கூட வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.